அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் யூனிட் 6 தமிழ் சொசைட்டி. தமிழ் சொசைட்டியில் தமிழ் சமூகம் எப்படி சொல்கிறாங்க? தமிழ் சமூகத்தில் சங்க காலம் முதல் இக்காலம் வரை நம்ம ஏற்கனவே சங்க காலம் பார்த்தாச்சு. சங்க காலத்தில் 10 பாட்டு 8 தொகை பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது சங்க மருவிய காலம். இது என்னது? சங்க மருவிய காலம். சங்க மருவிய காலத்தில் என்னது? கீழ்கணக்கு நூல்கள், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 18 நூல் இருக்குது. நம்ம எப்படி 8 தொகைக்கு அகநூல் புறநூல் அகம் புறமும் கலந்ததுன்னு பார்த்தோம்ல, 5:2:1. 10 பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6:3:1 அப்படின்ற மாதிரி இந்த அறநூல்களுக்கு நம்ம அந்த ரேஷியோ பார்க்கணும். ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே வந்திருக்கு. இதில் எப்படி வரும்னா, அறநூல் எவ்வளவு, அகநூல் எவ்வளவு, புறநூல் எவ்வளவு அப்படின்னு தான் வரும். இதில் ரேஷியோ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ரேஷியோ 11:6:1. இதுதான் இதோட ரேஷியோ. நமக்கு இந்த 11 அறநூல்கள் நமக்கு தேவையில்லை, அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 6 நூல் என்ன, அந்த ஒரு நூல் என்ன அப்படின்னு பார்த்துட்டாலே நம்ம இந்த 11 நூலை கண்ணை மூடிட்டு இது பூராமே அறநூல்னு போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இந்த 6 நூலை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு நூல் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, களவழி 40. இந்த களவழி 40ன்ற நூல் தான் என்ன நூல்னா புறநூல். இந்த களவழி 40, இந்த ஒரு நூல் மட்டும் என்ன நூல்னா புறநூல். களம்னு வச்சுக்கோங்களேன், திருடுன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு ஊருக்கு புறத்தால் போய் தான் திருடுவாங்கன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ களவழி 40 புறநூல். இப்போ மீதி பேலன்ஸ் 6 நூல் என்ன நூல் பார்க்க போகிறோம்? அகநூல் தான் பார்க்க போகிறோம். இந்த அகநூலில் இந்த கார் 40 அகநூல் வரும். இந்த கைநிலை ஒரு அகநூலாக வரும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை கொண்டு இந்த காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கையை கொண்டு தான் காரை எடுத்து ஓட்டிகிட்டு போக முடியும். கையை கொண்டு காரை எடுத்துகிட்டு போய் என்ன சொல்கிறாங்க? 5:50 50,000 ரூபாய்க்கு முதல்ல கேட்குறாங்க, வாங்கிக்கிறீங்களான்னு. அவங்க 70,000 ரூபா சொல்கிறாப்புல. எப்படி? இந்த கையை கொண்டு காரை எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் இவர் ரேட்டு பேசும்போது ஆப்போசிட் பார்ட்டி என்ன கேட்குறாங்க? நாங்கள் 50,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்றாரு. இவர் காரை கொடுக்குறவர் பழையக்காரனால 70 ரூபாய்க்கு சொல்கிறாரு. இவர் 70 ரூபா சொன்னேன்னே திருப்பி வாங்குறவங்க 50 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி இவர் அந்த காருக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டு 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு. இப்போ இந்த 6 நூல் தான். கையை கொண்டுட்டு போய் காரை எடுத்துகிட்டு போகிறாரு. காரை எடுத்துகிட்டு போய் எவ்வளோ கொடுக்குறாரு? 50 ரூபாய்க்கு வருமானம் அவங்க கேட்குறாங்க. இவர் 70 ரூபா சொல்லுவார். திருப்பி அவங்க 50 ரூபாய்க்கு கேட்பார். இவர் என்ன செய்கிறாரு? ஒரு மாலையை மட்டும் அந்த காருக்கு வாங்கி போட்டு 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு. அப்படின்னு இந்த 6 நூல் தான். இந்த 6 நூலை மட்டும் பார்த்துக்கிட்டா இந்த 6 நூலுமே அகநூல். என்னென்ன? கைநிலை கார் 40, 5:50, 5:70, திணைமொழி 50, திணைமாலை 180. இது மட்டுமே, இந்த 6 நூல்கள் மட்டுமே என்னென்னா அகநூல்கள். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், புறத்தில் தான் போய் திருடுறாங்க, களவாடுறாங்க அப்படின்னு சொல்கிறனால களவழி 40 பார்த்திங்கன்னா புறநூல். அப்போ 6 அகநூல், ஒரு புறநூல், மீதி 11 நூல் என்ன நூல்? அறநூல். மீறி 11 நூல் தாராளமாக அறநூலாக போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதில் நீங்கள் எந்த இதுவுமே குழப்பிக்கிற வேண்டிதான். அகநூலுக்கு ஈஸியான ஷார்ட்கட்டு, கையை எடுத்துகிட்டு போய் கையால் காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஓட்டிகிட்டு போய் விலைக்கு சொல்ல போகிறாங்க. விலை இவர் எவ்வளோ சொல்கிறாரு? அந்த வாங்க போகிற ஆள் ஒரு 50 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்குறாரு. இவர் 70,000 சொல்கிறாரு. இல்லை திருப்பி அவங்க 50,000 கேட்குறாங்க. இவர் ஒரு மாலை வாங்கி போட்டு ரெடி பண்ணிவிட்டு 150 ரூபாய்க்கு அதை கொடுத்துறாரு. நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே ஈஸியாக வந்துடும். கைநிலை கார் 40, 5:50, 5:70, திணைமொழி 50, திணைமாலை 180. இந்த நூல்கள் எல்லாமே என்னது? அகநூல். அப்போ 11:6:1. இந்த அறநூல்கள் 11 கீழ்கணக்கில் அறநூல்கள் எத்தனைன்னு ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் வந்திருக்கு. 11 நூல்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ நேராக சங்க மருவிய காலத்தை பார்த்துருவோம். இந்த சங்க மருவிய காலம் நம்ம ஏற்கனவே சங்க காலம் பார்த்த மாதிரி இது சங்க மருவிய காலம். சங்க மருவிய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
11 கீழ்கணக்கு நூல்கள். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், கீழ்கணக்குனா வாழ்வியலோட சாராம்சத்தை சுருக்கி கூறுறது தான் கீழ்கணக்கு நூல்கள். இதுக்கு வேறு நூல் பேர் என்ன இருக்குது, நீதி நூல்னு பேர் இருக்குது, அறநூல்ன்ற பேர் இருக்குது. இதுக்கு என்ன பேர் இருக்குது, நீதி நூல்கள்னு ஒரு பேர் இருக்குது, அறநூல்கள் எல்லாம் ஒன்று தான். இந்த சங்கம் மருவிய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரைன்னு சொல்கிறாங்க. நமக்கு அது எப்படி கிமு 2 முதல் கிபி 2ன்னு சொன்னாங்க சங்க காலம். இந்த சங்க மருவிய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு வரைன்னு சொல்கிறாங்க. இந்த சங்க மருவிய காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் யார், கலப்பிரார்கள் சொல்கிறாங்க. ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலப்பிரார்கள் காலமே என்னது, இருண்ட காலம் தான். கலப்பிரார்கள் இருந்த காலமே என்னது, இருண்ட காலம்தான். அதை தான் சொல்கிறாங்க. அதனால் சங்கம் மருவிய காலத்தை தமிழகத்தை கலப்பிரர்கள் ஆண்டுனாங்க. அவர் ஆண்ட காலம் இருண்ட காலம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த நூல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி எல்லா நூல்களுக்குமே ஒரு பாடல்கள் அங்கே வர்ற மாதிரி இதுக்குமே வரும், அதையும் பார்த்துடலாம். 11னா 18, கீழ்னா சிறிய, கணக்குனா நூல். இதுதான் பாருங்கள், 11னா 18, கீழ்னா சிறிய, கணக்குனா நூல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு 18 நூலை குறிக்குது. நம்ம இந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா 4 அடி 4 மணி 440 ஐந்திணை முப்பால் கடுகும் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலை காஞ்சியோடு ஏலாதி என்பவே கைநிலை வாழ்வாங்கீழ் கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடல் ரொம்ப முக்கியம். இந்த பாடல் எந்த நூலில் குறிப்பிடுதுன்னு நீங்கள் பாருங்கள். 4 அடி என்பது 4 அடியாரை சொல்லும். 4 மணி என்பது 4 மணிக்கடிகையை சொல்லும். 440 எந்த நூலை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 440 நூறை கொடுத்துரும். என்னென்னா இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. இந்த 4 நூலை தான் என்ன சொல்லுது, 440ன்னு குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்திணை. அதே மாதிரி இங்கே ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150. இந்த 4 நூலையும் இந்த ஐந்திணை குறிக்கும். இப்போ இதிலே நீங்கள் முதல் 4லே எவ்வளோ நூல் பார்த்துட்டிங்கன்னா 10 நூல் பார்த்துட்டீங்க. 4 அடி என்பது 4 அடியாரையும், 4 மணி என்பது 4 மணி கடிகையும், 440 என்பது பார்த்தீங்கன்னா இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. இந்த 4 நூலையும் தான் இந்த 440 சொல்லுது. ஐந்திணைக்கு அதே மாதிரி 4 நூல் சொல்லுது. ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150. இந்த 4 நூலையும் ஐந்திணைன்னு சொல்லுது. இப்போ முதல் 4 இதிலே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த 4 அடிக்கு 4 அடியார், 4 மணிக்கு 4 மணி கடிகை, 440 என்னது இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. இந்த ஐந்திணைக்கு பார்த்தீங்கன்னா ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150. 5 நூலை சொல்லிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது முப்பால்னால் என்னது, திருக்குறளை சொல்லுது. கடுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, திருக்கடுகத்தை தான் சொல்லுது. கடுகம்ன்றது என்னது, திருக்கடுகத்தை சொல்லுது. கோவை என்னது, ஆசார கோவையை தான் சொல்லுது. கோவை என்பது ஆசார கோவை. பழமொழின்றது நம்ம பழமொழி 400. 4 அடியார் திருக்குறளுக்கு அடுத்து மிகவும் புகழ்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழமொழி 400 தான். அப்போ பழமொழின்றது நம்ம பழமொழி 400 சொல்லுது. மாமூலம் அப்படின்னா சிறு பஞ்ச மூலம் அந்த நூலை சொல்லுது. மாமூலம் என்பது சிறு பஞ்ச மூலை சொல்லுது. இந்நிலை இருக்குது, கைநிலை இந்நிலை 2ல் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்நிலையை சொல்லிடுது. காஞ்சியோடு அப்படின்னு சொன்னால் முதுமொழி காஞ்சி அந்த நூலை சொல்லுது. காஞ்சியோடு என்னது, முதுமொழி காஞ்சி சொல்லுது. ஏலாதி டைரெக்டாக ஏலாதியே இருக்குது என்பவே கைநிலை கடைசியில் கைநிலையை சொல்லி வாங்கில் கணக்கு அப்படின்னு சொல்லி இதில் முடிக்குது. இதிலே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 18 நூலையுமே இது ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுது. 11 கீழ்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து நூல்களும் வெண்பாயாப்பில் ஆனவைன்னு முன்னாடியே சொல்லிடுறாங்க. 11 கீழ்கணக்கில் அனைத்து என்னது, வெண்பாயாப்பில் வந்ததுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் நூல் 4 அடியார் தான். நம்ம இந்த கீழ்கணக்குக்குள்ளே உள்ளே போகும்போதே உங்களுக்கு தமிழ் கஷ்டமாகவே இருக்கலாம், என்ன இவ்வளவு இருக்குது நிறையா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்காகத்தான் பாவலர் வந்து பெருஞ்சித்திரனார் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, தமிழ் படித்தால் அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும், மரம் பெருகும், ஆண்மை வரும், மருள் விலகி போகும், புறம்பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வே அப்படின்னு சொல்லி நம்ம பாவலர் பெருஞ்சித்திரனார் சொல்கிறாரு. பழைய ஓல்டு 8th புக்கில் இது இருக்கும் இந்த பாடல். தமிழ் படித்தால் என்ன இருக்கும், நம்மளுக்கு அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உறப்பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும், மரம் பெருகும், ஆண்மை வரும், மருள் விலகி போகும், புறம்பெறும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே தமிழ் படித்தா புதுமை பெறலாம். தமிழ் தான் வந்து நம்மளை இந்த டிஎன்பிசியில் காப்பாற்றி இங்கே வந்து அரசு வேலைக்கு
நம்மளை இங்கே வந்து அமர்த்தியிருக்கு அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அதனால் தமிழ் படிக்கிறதுக்கு வந்து எந்த சிரமமும் இல்லை. நம்ம முக்கியமான டாப்பிக்கை தான் இதில் பார்த்துட்டு போகிறோம். அதனால் ரொம்ப ஷார்ட்டாகவே இதை ஷார்ட்கட்டிலே பார்த்துட்டே போயிடலாம். இப்போ முதல் நூல் நம்ம பார்க்க போகிறது கீழ்கணக்கில் வந்து நாலடியார். இந்த நூல் தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்க்குற நூல் நாலடியார். இதுக்கு வேறு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம் நாலடி 400 என அழைக்கப்படுகிறது. வேளாண் வேதம் நாலடி 400 அழைக்கப்படுகிறது. இந்த வேளாண் வேதம்ன்ற கொஸ்டின் ஓயாமல் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ப்ரீவியஸ் கொஸ்டினில், அதையும் பார்த்துக்கோங்க. இது பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் இயற்றியது. என்னது? பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் இயற்றியது. எப்படி பாண்டிய நாட்டில் சமண முனிவர்கள் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பூரா வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி ஒரு நார்த் இந்தியாவில் நிறையா பேர் சமணர்கள் அங்கே வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அங்கே இவங்க வசிச்சுட்டு வந்த சமயத்தில் என்னென்னா மிகப்பெரிய பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கு. கடுமையான பஞ்சங்கள் ஏற்பட்டு மிக வந்து அந்த ஊர்கள்லாம் வந்து ரொம்ப நொடிப்பு நிலை அடைஞ்ச பிறகு இங்கே இப்போ நம்ம தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன்னர்கள் ஆண்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் பாண்டிய மன்னர்கள் குறிப்பாக சொல்லும்போது இந்த மாதிரி சமணர்களுக்கு வந்து ஏகப்பட்ட நற்கொடைகள்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த சமணர்கள்லாம் என்ன செஞ்சிடறாங்க, இந்த பாண்டியர்களை நோக்கி பயணித்து இங்கே வந்துடுறாங்க. நீங்கள் மதுரையை சுற்றி பார்த்தா கீழே கோயில்குடியாக இருக்கட்டும், நாமலை புதுக்கோட்டையாக இருக்கட்டும், இங்கே ஒத்தக்கடை யானமலையாக இருக்கட்டும், அவங்களோட சமணர்களோட கல்வெட்டு இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. மதுரையை சுற்றி உள்ள அனைத்து மலைகள்லையுமே சமணர்கள் வசிச்சிருக்காங்க. அதற்கான ப்ரூஃப் வந்து எல்லா இதுவுமே இருக்குது. நீங்கள் எங்கே போய் பார்த்துட்டாலும் அரிட்டாப்பட்டி கூட இப்போ அறிவிச்சாங்க. நீங்கள் அங்கே போனாலும் சமணர்கள் வாழ்ந்த இடம் இருக்குது. கீழக்கோயில்குடியில் போய் பார்த்தீங்கன்னா சமண பள்ளி இருந்ததுக்கான எல்லா அடையாளங்கள் இருக்குது. சமணரோட பெரிய சிலை கர்நாடகாவில் இருக்க சரவணபலவலால் தான் இருக்குது. அதை காட்டி இரண்டாவது பெரிய சிலை எங்கே இருக்குன்னா மதுரையில் தான் இருக்குது. நம்ம கீழக்கோயில்குடியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மிகப்பெரிய இரண்டாவது பெரிய சிலை சமணரோட சிற்பம் வந்து அங்கே இருக்குது. நீங்கள் மதுரைக்கெல்லாம் வந்தால் போய் பாருங்கள் கீழக்கோயில்குடி. அது முக்கியமாக பார்க்க வேண்டிய, அனைவரும் பார்க்க வேண்டிய இடம். ஒரு மலையில் போய் பார்த்தீங்கன்னா சமணர்கள் வாழ்ந்த படுக்கை இருக்குது. அவங்க மருத்துவத்துக்கு அரைச்சிறதுக்கான மருந்து எப்படி அரைச்சிருப்பாங்கன்ற விவரம் இருக்கும். சமண பள்ளி நடைபெற்ற அந்த டீட்டெயில் இருக்குது. எல்லாமே தெளிவாக இருக்குது. அப்போ அந்த பஞ்சத்தினால் இங்கே வந்து நிறையா வாழ்ந்ததுனால மன்னர்கள் நிறையா அடைக்கலம் கொடுத்தாங்க. இந்த கல்வெற்றம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்கள வந்து கல்லில் இது பண்ணி கொலை பண்ணுறத தான் அந்த கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி வரல, அது நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல வந்து சமணம் வந்து தலை தூக்கிறது மதுரையில் தலை தூக்கிடுச்சு. அப்புறமேட்டு சைவம் வந்த பிறகு தான் என்னது சமணம் வந்து சிறு சிறுதாக குறைக்கப்படும். நம்ம திருநாவுக்கரசரே சமணத்தில் தான் இருப்பார். அவரை வந்து அவங்க தங்கச்சி திலகவதி தான் வந்து என்னது சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாற்றுவாங்க. அப்போ அந்த பாண்டிய மன்னர் கூட இது பண்ணுவாங்க. நம்ம பக்தி இலக்கியம் பைக்கில் அது தாராளமாக பார்த்துடலாம். இந்த சமணர்களை வந்து வாழ்ந்த இடம் வந்து மதுரையை சுற்றி உறுதியாக ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள் இயற்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் எடுத்து தொகுத்திருக்கார். யார் தொகுத்திருக்காருன்னா பதுமனர். அதை எடுத்து தொகுத்தவர் யார்? பதுமனர். முப்பாலாக போத்தவர் வந்து தர்மர். இப்போ உள்ளே போயிடலாம். நம்ம எப்படி திருக்குறளுக்கு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இருக்கிற மாதிரி நாலடியாருக்கு இருக்குது. அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மொத்தம் நாலடியாரால் 40 அதிகாரங்களும் 12 இயல்களும் இருக்குது. சரிங்களா? 40 அதிகாரங்களும் 12 இயல்கள் இருக்கும். இப்போ அதை பார்த்துடலாம். இந்த அறத்துப்பாலை நீங்கள் வந்து ஷார்ட்கட்டில் நிப்பாட்டுறன்னு பார்த்தோன்னா நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நம்பரை வெளியிக்கங்க. 1 2 3 இப்படி எழுதிட்டு திருப்பி இங்கேருந்து 3 4 இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு என்னது? 1 அறத்துப்பால் 13 வந்துருச்சு. ரெண்டாவது பொருட்பால் 24 வந்துருச்சு. 3 கடைசி பார்த்திங்கன்னா 3 என்னது? காமத்துப்பால். இதை 3மே கூப்பிட்டிங்கன்னா தாராளமாக 40 அதிகாரம் வந்துடும். ஈஸியாகவே எழுதிடலாம். 1 2 3 இங்கே 3 நிப்பாட்டிட்டு பக்கத்தில் அதே மாதிரி 3 4 எழுதிட்டிங்கன்னா வரிசைப்படி பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் 13, பொருட்பால் 24, காமத்துப்பால் 3 அதிகாரங்கள் 40 அதிகாரங்கள் மொத்தமாக நம்ம ஈஸியாகவே பார்த்துடலாம். இதை வந்து மனப்பாடம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் போய்ட்டு 1 2 3 3 4 அப்படின்னு எழுதிக்கிட்டாலே ஈஸியாக அந்த அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பாலை நம்ம நிப்பாட்டிட்டு போயிடலாம். நாலடியாரில் மொத்தம் 40 அதிகாரங்கள் இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் என்னது? நாலடியார் தான். அதாவது பல சமண முனிவர்கள் இயற்றி அதை 13 தொகுத்திருக்காரு பார்த்தீங்களா? அதனால் 11 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார் மட்டும்தான். இது முத்திரையரை பற்றி கூற நூல் எதுவும் நாலடியார் தான். கீழ்கணக்கு நூலில் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூலும் நாலடியார் தான். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4னா நாலடியார், 2னா திருக்குறள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலடியாரை வந்து ஜி போப்பு வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. நாலடியாரை
ஜி போப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. இப்போ நாலடியாரை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் மேற்கோள்கள் ஒரே ஒரு மேற்கோள் வேணால் நம்ம இங்கே சொல்லிக்கலாம். கல்வி கரையிலே கற்பவர் நார்சில. இந்த மேற்கோளை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்கூல் புக்லேயுமே இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாலடியாருக்கு ஸ்கூல் புக்கில் பாடம் இருக்குது. அப்போ நாலடியார்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்தால் அதையும் நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நூல் பார்த்தீங்கன்னா என்னது, நான்மணி கடிகை. கடிகை என்னன்னா ஒரு துண்டு. என்னென்னா கடிகைனா ஒரு துண்டு என்று பொருள், கட்டோடம் என்பது பொருளும், ஆபரணம் என்ற பொருளும். நான்மணி கடிகைனா ஒரு ஆபரணம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடிகை ஒரு நாகம் உங்களை என்ன செஞ்சிருச்சு, கடிச்சிருச்சுன்னு வச்சுருங்க. நாகமும் உங்களை கடிச்சிருச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா நான்மணி கடிகை யார் ஆசிரியர், விளம்பி நாகனார். நான்மணி கடிகை ஆசிரியர் யார், விளம்பி நாகனார். இதெல்லாம் என்ன நூல், கான்ஸ்டண்ட்டாக என்ன போட்டலாம், தாராளமாக அறநூல் போட்டு போயிட்டே இருக்கலாம். மொத்தம் 104 பாடல்கள் இருக்குது. ஜி போப்பு இதில் 2 பாட்டம் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. 7வது பாட்டையும் 100வது பாட்டையும் மட்டும் ஜி போப்பு இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதுதான் நான்மணி கடிகை. நான்மணி கடிகை பழைய ஸ்கூல் புக்லேயுமே இருக்குது. அந்த பாடலெலாம் பார்த்திங்கன்னா மேற்கோளில் இருக்குது. இளமை பருவத்து கல்லாமை குற்றம். இளமையிலே படிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய குற்றம்னே சொல்லுது. வளமில்லா போதத்து வல்லமை குற்றம். இந்த பாடல்களும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய 6th புக்கில் என்ன இருக்குது, மனைக்கு விளக்கும் மடவாள், மடவாளுக்கு விளக்கம் புதல்வர்கள், புதல்வருக்கு விளக்கம் கல்வி, கல்வி விளக்கம் புகழ்சார் உணர்வு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுது. ஒரு வீட்டுக்கு அந்த விளக்கு போன்றது அந்த பெண்ணு, அந்த பெண்ணுக்கு விளக்கு போன்றது அவர்களோட குழந்தைய, அந்த குழந்தைகளுக்கு விளக்கு போன்றது கல்வி, அந்த கல்விக்கு விளக்கு போன்றது என்னது, ஒழுக்கம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நான்மணி கடிகை சொல்லுது. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. இதில் ஏகப்பட்ட கொஷின் திருப்பி நிறையா வந்திருக்கு. அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான்மணி கடிகை, கடிகைனா பாம்பு கடிச்சிருச்சுன்னு வச்சிங்கன்னா அப்போ விளம்பி நாகம் கடிச்சிருச்சு, விளம்பி நாகனார் தான் இதோட ஆசிரியர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னா 40. என்னது, இன்னா 40 கபிலர். இன்னா 40 கபிலர். எப்படி குறிஞ்சி கபிலர் வர்றாரோ அதே மாதிரி இங்கே இன்னா 40 மட்டும் கபிலர் வருவார். மொத்தம் அது இன்னா 40ன்றப்ப 40 நூல்கள் இருக்குது. இது இன்னானா துன்பம்னு வச்சுக்கோங்களேன். துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் தான் இன்னா 40. எப்படி துன்பம் கொடுக்கும் நூல்களை, துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் தான் இன்னா 40. மொத்தம் 164 இன்னா சொற்கள் இருக்கான். மொத்தம் 164 இன்னா சொற்கள் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ இன்னா 40 கபிலர். நம்ம அடுத்து பார்க்க போகிறது இனியவை 40. இனியவை 40. நீங்கள் இனிப்புனா என்னது, ஸ்வீட்டு. நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் என்ன வந்துடும், சுகர் வந்துடும். அப்போ 40 வயசில் சுகர் வந்தால் உங்களை என்னென்ன பூதம் கூட்டிகிட்டு போயிடும் கூட வச்சுக்கோங்க. 40 வயசு வரைக்கும் நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்டா பூதத்தில் போய் சேர்ற மாதிரி பூதம் அடைஞ்சிருவோம். ஸ்வீட்டு நிறையா சாப்பிட்டா, இனிப்பு சாப்பிட்டா 40 வயசுலேயே பூதம் ஆயிரும்ன்ற மாதிரி தான் இது சொல்லுது. அப்போ இனியவை 40 என்னது, பூதம் சேந்தனார் ஆசிரியர். இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா 40 வயசுலேயே பூதமாக மாறிடுவீங்க. அப்போ இனியவை 40 ஆசிரியர் பூதம் சேந்தனார். தாராளமாக அறநூல் தான், வேறு எந்த இதுவுமே இல்லை. 40 நாள். இது எத்தனது, 40 பாடல்களை கொண்டது. இது கடவுள் பார்த்திங்கன்னா சிவன், திருமால், பிரம்மன் என 3 முறையுமே வணங்குது. இதில் இனியவை 124 இனிய சொல்கள் சொல்லியிருக்குது. இன்னாலை பார்த்தோன்னா 164, இனியவை பார்த்திங்கன்னா 124. இதில் ஒரு முக்கிய மேற்கோள் காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இனியவை 40 பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதலாக கூறிய நூல் இனியவை 40 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மெயின்ஸ் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் இதிலலாம் வந்துச்சுன்னா தாராளமாக நம்ம மேற்கோளில் காட்டலாம். இந்த சங்க இலக்கியத்தில் 11 கீழ்கணக்கில் என்னென்னா இனியவை 40ன்ற நூல் தான் பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதலாக கூறியிருக்கு அப்படின்னு சொல்லி தாராளமாக அந்த மாதிரி மேற்கோள் நம்ம இதுக்கு காமிச்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நூல் பார்த்தீங்கன்னா இனியவை 40 பார்த்தாச்சு. ஆனால் இனியவை 40 ஸ்கூல் புக்கில் இருக்குது. 8th புக்கில் இனியவை 40 இருக்குது. அதுக்கு ஒரு பாடல் வேறு இருக்குது இனியவை 40க்கு. அந்த பாடல்லேருந்து நம்மளுக்கு அந்த இனியவை 40 நீங்கள் பழைய ஸ்கூல் 8th புக்கில் பாருங்கள், அந்த பாடல் இருக்குது. என்ன இருக்குது, குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கலரும் அவை அஞ்சான் கல்வி இனிதே, மயிர்களெல்லாம் மாண்புடராய்ச் சேரும் திருவந்திர் வின்றில் இனிதேன்னு பூதஞ்சேந்தனார் அந்த பாட்டு ஒன்று இருக்குது. சலவரை சார விடுதல் இனிதே, புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே, மலர்தலை ஞாலத்து மன்னர் உயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே அப்படின்ற இந்த 2 பாட்டும் பழைய 8th புக்கில் இருக்குது. அதை பார்த்துக்கங்க. அந்த இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்திருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிற நூல் என்னது, கார் 40.
கார் 40. காரில் உட்காந்து கூத்தடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. காரில் உட்காந்து என்ன செய்கிறாங்க, கூத்தடிக்கிறாங்க. இப்போ காரில் கூத்தடிக்கிறனால கார் கண்ணங்குத்தனார். கார் 40லேருந்து யார், கண்ணங்குத்தனார். 40 நாளில் 40 தான். 11 கீழ்கணக்கு நூல் ஒரு திணையை மட்டும் பாடியது. இந்த ஒரு நூல் மட்டும் 11 கீழ்கணக்கில் முல்லைத்திணையை மட்டும் பாடின ஒரே நூல் இது ஒன்று மட்டும்தான். 11 கீழ்கணக்கில் முல்லைத்திணையை பாடிய ஒரே நூல் இது மட்டும்தான். அதெல்லாம் இதில் சொல்கிறாங்க. 11 கீழ்கணக்கு நூல் ஒரு திணையை மட்டும் பாடிய நூல்னு சொல்கிறாங்க. முல்லைத்திணையாய் ஒழுக்கமாய் இருத்தல் பற்றியுமே இது கூறுது. 11 கீழ்கணக்கின் நூல்களில் உள்ள அக நூல்களில் 6 நூல் மிக சிறந்தது. இப்போ தான் இதுக்கு முன்னாடி பூரா நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம், அறநூல் பார்த்துட்டு வந்தோம். நம்ம என்ன சொல்கிறோம், கையை கொண்டுட்டு போய் காரை எடுத்துகிட்டு தான் 50 ரூபாய்க்கு விற்க போகிறாங்க. 70 ரூபா சொல்கிறாங்க, திருப்பி 50 ரூபா சொல்கிறாங்க, திருப்பி 150 ரூபாய்க்கு மலையை போட்டு விற்றுறாங்க. நம்ம ஷார்ட்கட் வச்சுருந்தோம்ல. அப்போ கார் என்னது, தாராளமாக அகநூல் தான் எடுக்கணும், மற்ற எல்லாமே அறநூல். இது என்னது, அகநூல். அகநூல்லே ரொம்ப சிறியது இந்த கார் 40 மட்டும்தான். சரிங்களா? இதில் மேற்கோள்கள் ஒன்றும் இல்லை. நன்னூல் உரையாசிரியர் மயிரைநாதர் இந்த நூலிலிருந்து நிறையா சான்றுகள்லாம் மேற்கோளாக காட்டியிருக்காருன்னு சொல்லி இது சொல்கிறது. முல்லைத்திணையாக ஒரு திணையை மட்டும்தான் கார 40 கூறுது. நமக்கு அடுத்த முக்கியமான நூல் பார்த்திங்கன்னா இந்த களவழி 40 தான் மிக முக்கியமான நூல். களவழி 40 பொய்யார். களவு பண்ணுறவன் பொய் பேசுவான்னு வச்சுக்கோங்க. களவு பண்ணுறவன் பொய் பேசுவான்னு வச்சுக்கோங்க. வரலாற்றில் 4 பொய்யார் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது பெரிய டீட்டெயில் தேவையில்லை. நம்ம இந்த பொய்யாரை மட்டும் பார்த்துருவோம். இவர் களவழி 40 இன்னிலே 2 எழுதியிருக்காரு. நம்ம 11 கீழ்கணக்கிலே 2 எழுதியிருக்காரு இந்த பொய்யார். களவழி 40 யார், பொய்யார். 40 பாடல்கள். இந்த களவழி 40 என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே இது ஒரு புறப்பொருள் பற்றி கூறும். இது நமக்கு என்னது, புறநூல். புறத்தால் போய் கலவாடுவாங்க நம்ம சொல்லியாச்சு. இது புறநூல் சொல்லியாச்சு. இது எப்படின்னா சோழனை சிறப்பிக்கிறது. எப்படி சோழனை சோழனால் சிறையில் அடைக்கப்பட்ட சேரனை விடுவிக்க பாடப்பட்ட நூல் என இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த நூலில் குறிப்பிடப்படும் மன்னர்கள் பார்த்தோன்னா சோழன் செங்கானன், சேரன் கணைக்கால் இரும்புரை. இவங்களுக்கு 2 பேருக்கு போர் நடந்த இடம் என்னென்னா கழுமலம். போர் நடந்த இடம் கடுமலம். அந்த சேரன் தோற்றுருவார் போரில். எப்படி, சோழன் செங்கானன்ட்ட சேரன் கணைக்கால் இரும்புரை தோற்றுருவார். அந்த சேரனை எங்கே கொண்டு போயினா குடவாயிற்கோட்டம் என்ற ஒரு சிறையில் அடைச்சிருவாங்க. அந்த சிறையில் சேரன் அவர் ஒரு மன்னனாக இருந்தவரை சிறையில் அடைச்சிட்டனால அவர் சிறையில் இருப்பார். அவருக்கு தாகமாக இருக்கும்போது தண்ணி கேட்பார். அவர் மன்னர்னு பார்த்துட்டு அவங்க தண்ணியை கொடுக்காம ரொம்ப லேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் ஒரு மன்னனாக இருந்தேன், இன்றைக்கி சிறையில் அடைச்சி அதற்கான இதாக இருக்குது, நான் நீர் கேட்குறேன், எனக்கு ரொம்ப தாமதமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை நினச்சே மனம் கருதி மானம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு மானம் கருதியே அவர் உயிரை விட்டுட்டாருன்னு சொல்லி இந்த களவழி 40 சொல்லுது. அவருக்காகவே பாடப்பட்டிருக்கு. சேரன் நீர் கேட்டு தாமதம் பெற்று மானம் கருதி உயிர் விட்டான் என சொல்லுது. இந்த சேரன் தான் என்ன செஞ்சுருக்காரு, குளவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஒரு புறநானூல் பாடலை வேறு பாடியிருக்காரு. யார், சேரன் கணைக்கால் இருமுறை தான் என்ன பாடியிருக்காரு, குளவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் என ஒரு புறநானூறு பாடலை இவர் தான் பாடியிருக்காரு. இந்த 4 வகைப்படையிலே யானைப்புரை சிறப்பித்து இது கூறுது. முக்கியமானது கார்த்திகை திருவிழாவை பற்றியும் இந்த நூல் கூறுது. கார்த்திகை திருவிழா நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை திருவிழாவில் ஊரில் வீட்டுக்கு வெளியெல்லாம் விளக்கேற்றி வச்சுருப்பீங்க. சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அமர்த்திட்டு அந்த மிளகு எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. அதுவும் எப்போ களவாண்டு போயிடுவாங்க. அப்போ கார்த்திகை திருவிழா போடுறது என்னது, களவழி 40ன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கார்த்திகை திருவிழா பற்றி கூறும் நூல் என்னால் என்னது, களவழி 40 தான். கலிங்கத்து பரணி போன்ற நூல்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக அமைந்த நூலும் இந்த களவழி 40. அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்தாச்சு. இப்போ நம்மளுக்கு என்னது 550 காரை கொண்டு போய் 50 ரூபாய்க்கு விற்க போகிறோம்னு சொன்னால் இது என்ன நூல் வரும், தாராளமாக இது ஒரு அகநூல். 580 மாறன் புறையனார். 550 மாறன் புறையனார். நான் இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கிட்டேன்னா, நான் தான் மாறனா என் பேர், அதனால் எனக்கே வச்சுக்கிட்டேன். நான் தான் 550ன்னு எழுதுனேன்னு வச்சுருந்தீங்க. 550 மாறன். நீங்கள் இந்த மாறன் வரலைன்னா உங்களுக்கு வேறு எந்த மாறன் தெரியுதோ வச்சுக்கோங்க. மெர்சலில் வர்ற விஜய்க்கு வர்ற வெற்றி மாறனை கூட நீங்கள் வச்சுக்கலாம். 550 மாறன் புறையனார் தான் எழுதியிருக்காரு. திணைக்கு 10 பாடல், மொத்தம் 5 திணை இருக்குது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு அந்த 5 திணைக்கு ஒவ்வொருக்கும் 10 பாடலாக மொத்தம் 50 பாடலை கொண்டது. இது முல்லை திணையை முதலாக கொண்ட கீழ்கணக்கு நூல். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கார 40 பார்த்தீங்கன்னா முல்லைத்திணையை மட்டும் ஒரு திணையை மட்டும் பாடியிருக்கோம். ஆனால் 550 முல்லைத்திணை முதலாக கொண்டிருக்கு. இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இதுலேயும் வரிசை இருக்குது. நமக்கு இந்த வருஷம் தேவையில்லை. இந்த வருஷம் இது வரைக்கும் கொஸ்டின் வந்ததில்லை. நமக்கு போன குரூப் 2ல் ஐங்குறுநூறுலேருந்து திணை வரிசை வந்துருந்துச்சு. கலித்தொகையிலேருந்து வர வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தா எல்லா நூலுமே திணை வரிசை மாறி தான் வரும். அதனால் இதை பெருசாக நம்ம எடுத்துக்கிற தேவையில்லை. அந்த 2க்கு மட்டும் திணை வரிசையை பார்த்துக்கோங்க. இதில் திணை வரிசை இதே மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும்.
அதனால் இதை பற்றி நம்ம எடுத்துக்கிற வேணாம். இது முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல்ன்ற இந்த திணை வரிசை உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. 550 மாறன் புரையனார். இது வந்து ஒரு அகநூல். அடுத்து 570. அப்போ 550 மாறன். எனக்கு 70 வயசு ஆயிடுச்சுன்னா நான் மூவாதியாரம் வயசாயிருவேன்ல. அதனால தான் எனக்கு 70 வயசானா நான் 70 வயசானா மூவாதியார் ஆகிட்டேன். அப்போ 570 ஆசிரியர் மூவாதியார். இதுவும் ஒரு அகநூல். இது பார்த்தீங்கன்னா 70. அப்போ ஒரு திணைக்கு 14 பாடல்கள். 5x14 பார்த்தீங்கன்னா 70. இது ஒவ்வொரு திணைக்கு 14 பாடலாக இருக்குது. இது குறிஞ்சி முல்லை பாலமருதல் இந்த வரிசையை உடையது அப்படின்னு சொல்லி இதுவும் சொல்கிறாங்க. 5x70 யார்? மூவாதியார். 70 வயசானா மூப்படைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வயசாகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 70 வயது மூவாதியார். இதுக்கு மேற்கோள்லாம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. எந்த மேற்கொள்ளுமே இதில் வந்து காட்டிக்கல. இது புக்கிலையுமே இல்லை. நம்ம கீழ்கணக்கிலே பார்க்க போகிறதுல 3 நூல் தான் ரொம்ப முக்கியமான நூலாக இருக்கும். அது என்னென்னா அறநூலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலடியார், திருக்குறள், பழமொழி 400 இது 3. அப்புறம் இந்த மருத்துவத்துக்காக என்னது ஏலாதி, சிறுபஞ்ச மூலம் இந்த மாதிரி நூல்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இதில் கொஷின் நமக்கு வந்ததில்லை. அதனால் நம்ம அந்த நூல்களை மட்டும் முக்கியமாக பார்த்துட்டு போயிடலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா திணைமொழி 50. எனது திணை மொழி 50. திணையையும் மொழியையும் என்ன செஞ்சிடறாங்கன்னா சேர்த்து வச்சிடறாங்க. ஒரு திணையையும் மொழியையும் சேர்த்துட்டாங்க. திணையையும் மொழியும் குறிஞ்சி முல்லைன்றதை தான் திணை, அதோட மொழியையும் இணைக்கிறதா சேர்த்துட்டாங்கன்றதான் ஷார்ட்கட் இருந்தது. திணை மொழியை சேர்த்துட்டாங்க. சேந்தனார், கண்ணன் சேந்தனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50னா திணைக்கு 10 பாடலாம், 50 பாடல்களை கொண்டது குறிஞ்சி பாலைன்னு இது ஒரு வரிசையை கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மேற்கோள்கள்லாம் இருக்குது. நமக்கு அது கொஷின் சார்பாக இதில் வந்ததில்லை. அடுத்து திணைமாலை 150. இது ஆசிரியர் யார்? கணித மேதாவியார். இந்த திணைமாலை 150ம் இதில் இருக்க ஏலாதியையும் கணித மேதாவியார் எழுதியிருக்காரு. 2 பாடல்களை ஏலாதி என்ற நூலை இயற்றியவர் இவரே. ஒரு திணைக்கு 30 பாடலாம், மொத்தம் 150 பாடல்கள் இதில் இருக்குது. குறிஞ்சி நெய்தல் பாலைமொழின்னு இந்த வரிசை உடையதுன்னு சொல்கிறாங்க. இவரோட சுந்தரர் வந்து நம்ம தேவாரத்தில் மாணிக்கவாசகர் திருக்கோவையிலையும் இதை வந்து இவரோட பாடல்களை இந்த நூல் கருத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திணைமாலை 150 ஒரு திணைக்கு 30 பாடலாக 30x5 150 பாடல்களை இது கொண்டது. இது திணைமாலை 150. நம்ம அடுத்து பார்க்க போகிற முக்கியமான நூல் என்னதுன்னா திருக்குறள் தான். இதுதான் கீழ்கணக்கிலே ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சியில் வந்து திருக்குறள் வராமல் எந்த கொஷினும் எந்த இதுவுமே வந்ததில்லை. திருக்குறள்லேருந்து ஏதாவது கொஷின் கம்பல்சரி வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த டாப்பிக் கொஞ்சம் நல்லாவே தான் நம்ம பார்த்துட்டு போனோம். ரிப்பீட்டட் வந்துக்கிட்டே இருக்கும் கொஷின். திருக்குறள் என்னது? முப்பால் என்பது திருக்குறள். இதுக்கு வேறு பேர் பார்த்தீங்கன்னா உத்திரவேதம், தெய்வநூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, திருவள்ளுவ பயன், திருவள்ளுவம் என்று வேறு பேர்கள் இதற்கு உண்டு. இது இதில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கிலே நிறையாவே எல்லாம் இருக்கும். அப்புறம் ஆசிரியருக்கு அவருக்கு நிறைய பேரில் நிறையா இருக்குது. வள்ளுவனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், அதனுபாங்கி, சென்னாப்போவர், பெருநாவலர், பொய்யில் புலவன் என இவருக்கும் வேறு பேர் நிறையா உண்டு இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் திருக்குறளில் தெரியும். 133 அதிகாரம், 1330 குறள்களை கொண்டது. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இந்த 133 தான் நம்ம முதல்ல வந்து பிரிக்கணும். இந்த 133 தான் நம்ம வந்து முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாரம் 133 இயல்கள் பார்த்தா 9. இதில் இதே வந்து நீங்கள் நாலடியாருக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரம் 40 12 இயல் இருக்கும். ஆனால் நாலடியாருக்கு 12 இயல் இருக்கும்போது திருக்குறளுக்கு வெறும் 9 இயல்கள் மட்டும்தான் இருக்குது. அதில் அறத்துப்பால் 38. அதற்கு பார்த்தீங்கன்னா 4 இயல் வந்துடும். அறத்துப்பாலுக்கு 4 இயல் வந்துடும். பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல்னு. பொருட்பாலுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயல் வரும். அரசியல், அங்கவியல், குடியியல். காமத்துப்பாலுக்கு 2 களவியல், கற்பியல். இதுதான் வந்து இது. இப்போ பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் வந்து 38, பொருட்பால் பார்த்தீங்கன்னா 70. நீங்கள் பொருள் வந்து வாரம் 7 நாளும் வாரத்தில் 7 நாளும் பொருளை வாங்கி குமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வாரத்தில் 7 நாளும் பொருள் 0 தான் அந்த பொருளை வாங்கி குமிச்சிட்டே இருக்கலாம். பொருட்பால் 70, காமத்துப்பால் 25. 4/100/4ன்னு போட்டோம்னா அந்த 25 வர்றது தான் நம்ம காமத்துப்பாலுக்கு கரெக்டாக 25ன்னு இருக்கும். நம்மளுக்கு அறத்துப்பாலுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 38. இது வந்து எல்லாருமே பார்த்துருவாங்க. ஆனால் கொஷின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிரவியலில் எவ்வளவு, இல்லறவியல் எவ்வளோன்னு இப்படி கொஷின் கேட்டிருந்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. அப்போ நம்ம அறத்துப்பாலுக்கு அந்த 4 இயல் என்னன்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஷார்ட்கட் பார்த்துக்கங்க. ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பா, ய, து, உ. இதுதான்
பாய தூவு அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னது? பாய தூவு அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, பா வந்து பாயிரவியல், பாயி இல்லறவியல், தூணா துறவியல், ஊனா ஊழியல். இதுதான் ஷார்ட்கட்டு. இப்போ இந்த பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பா வந்து எப்போயுமே 4 என்னது? வெண்பா, கலிப்பா, ஆசிரியர்ப்பா, வஞ்சிப்பா. அப்போ பா 4 நாளில் டைரெக்டாக நீங்கள் பாவுக்கு வந்து 4ன்னு போட்டுடலாம். அப்போ பாயிரவியல் எத்தனை? 4. பா ஒரு 4. அப்போ பாக்கு 4 வருது. சரிங்களா? இல்லறவியல், இல்லறத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் கணவன் மனைவி மட்டும் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 ஒரு குழந்தை இருந்தால் 0 சேர்த்துங்க. அப்போ இல்லறத்துக்கு 20 அப்படின்ட்டு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. துறவியல், நம்ம 13ஆம் நம்பர் எப்போவுமே பேய்க்கு தான் கொடுத்துருக்க மாதிரி, துறவு போகிறவன் பேயை நோக்கி போகிறத கூட வச்சுட்டு துறவு போகிறவன் 13ஆம் நம்பர் தான் துறவு. ஊழியல், ஊழியல்னால் மிலிட்ரி இராணுவத்துக்கு ஊழியம் பண்ண ஒருத்தனை ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஊழியல்னு வச்சுக்கோங்க. அப்போ ஊழியத்துக்கு 1, பா வந்து 4, இல்லறத்துக்கு 20, துறவியல் 13, ஊழியல் செய்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பும். அப்போ ஊழியல் 1. இதுதான். இப்போ இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 38 வந்துடும். அது அறத்துப்பாலுக்கானது. அப்போ பா ய தூவு அப்படின்ட்டு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அடுத்து பொருட்பால் பார்த்தீங்கன்னா அரசியல், அங்கவியல், குடியியல். எப்படி? பொருட்பாலுக்கு 3 வருது. அரசியல், அங்கவியல், குடியியல். நீங்கள் ஷார்ட்கட் என்ன வச்சுக்கோங்க? அரசியல் இல்லை, நீங்கள் அங்கே வகிக்கனாலே 25 வயசு இருந்தால் தான் அரசியலில் நிற்க முடியும்னு வச்சுக்கோங்க. 25 வயசு இருந்தால் தான் அரசியலில் நிற்க முடியும். இந்த அங்கம்னா நமக்கு முதல் 32 இருந்துச்சு. நமக்கு மாவட்டம் 32 இருந்துச்சு. இப்போ தான் 38 கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அப்போ 32 இருந்தனால நம்ம 32 ஒரு அரசியலில் வந்தோம்னா 32 மாவட்டத்துலேயும் என்ன வைக்கணும்? அங்கம் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. 32 மாவட்டத்துலேயும் என்ன வைக்கணும்? அங்கம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அங்கம்னா தக்க வைக்கணும் நம்மளை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேய்க்கு அங்கே துறவதும் போகிற மாதிரி குடியியல், குடிக்கிறவன் எங்கே போவான்? பேய்கிட்ட தான் போவான். 13ஆம் நம்பர் தாராளமாக வச்சுக்கோங்க. அரசியலில் நிற்கிறோம்னா 25, 32லேயுமே நம்ம அங்கே வைக்கணும், நம்மளை தக்க வைக்கணும். குடிக்கிறவன் 13, பேய்கிட்ட தான் போகிற மாதிரி பேயை தான் போவான் அப்படின்னு சொல்கிறதுனால குடியியல் 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து காமத்து பால் பார்த்தீங்கன்னா 25. கலவியல், கற்பிவியல். கலவியல், கற்பியல். குழந்தைகளுக்கு கலவியல் அப்படின்னா பாடங்களை சொல்லித்தர்றது. அவங்களுக்கு 7 வயசுலேருந்து, கற்பியல்லாம் 18 வயசு வரைக்கும் சொல்லித்தரணும்னு சொல்கிறது தான். 7 வயசுலேருந்து அவங்களுக்கு கல்வியை சொல்லித்தரணும். அந்த கற்பியல் அவங்களுக்கு கற்பிக்கிறத 18 வயசு வரைக்கும் நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஷார்ட்கட் வச்சுங்க. கலவியல் 7, கற்பியல் 18. கலவியல் 7, கற்பியல் 18. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இதில் நம்ம பார்த்தாச்சு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பப்பால் பார்த்தாச்சு. நீங்கள் அறத்துப்பாலில் பா ய தூவு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவியல் 13, ஊழியல் 1, பொருட்பால் 70, அரசியல், அங்கவியல், குடியியல், காமத்துப்பால், கலவியல், கற்பியல். மொத்தம் 133 அதிகாரம் வந்துருச்சு. அந்த இயல்கள் 9 இயல்கள் தனியாக பிடிச்சுன்னா 9 இயலுக்கு எவ்வளோ உள்ள நம்பர்ஸ் வருதுன்றதையுமே சொல்லியாச்சு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்தது. நீங்கள் உறுதியாக இந்த மாதிரி திருக்குறளை ஸ்ட்ராங்காக தான் நிப்பாட்டிட்டு போகணும். இதை பேசிக்காக மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடாதீங்க. நோட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்து நோட்டை வச்சு தாராளமாக அதை எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. நாங்கள் வேணால் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கூட வேணால் நான் எடுத்து இல்லை கீழே அப்லோட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆட்டை பார்த்துக்கோங்க. 11 கீழ்கணக்க நூல்களில் அதிக அறங்களை சொல்லும் நூல் திருக்குறள் தான். 11 கீழ்கணக்கு நூல் பாவால் பெயர் பெற்ற ஒரே நூலும் திருக்குறள் தான். 11 கீழ்கணக்கில் குறள் வெண்பாலான ஒரே நூலும் திருக்குறள் தான். ஏகப்பட்ட பொருள்கள் இது இருக்குது. இந்த திருக்குறளோட சிறப்பை எடுத்து கூறும் நூல் என்னது? திருவள்ளுவ மாலை. போன 7th புக்கிலலாம் இருக்கும். திருவள்ளுவர் மாலையோட பாடல் வந்து ஸ்கூல் புக்லேயுமே இருக்குது. அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த திருவள்ளுவ மாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு 8th புக்கில் திருவள்ளுவ மாலைக்கு ஒரு பாடலே இருக்குது. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வல்லைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவனார் வெள்ளை குரட்பா விரி அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் பாடல் ஒரு பாடல் வந்து திருவள்ளுவ மலையில் பழைய 8th புக்கில் இருக்குது. அதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதிலிருந்து கொஸ்டின் வந்திருக்கு நமக்கு. அடுத்து நம்ம பார்த்தா எப்படி இதுக்கு வந்து உரையை வந்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 10 பேர் முதல்ல உரை எழுதியிருக்காங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிமேலழகர், பரிதி, திருமலையாயர், மல்லர், பரிப்பெருமாள், காணிகர் என 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. ஆனால் இதில் மிகச்சிறந்த உரை பரிமேலழகர் உரை தான் மிகச்சிறந்தது. ஸ்கூல் புக்கிலையுமே அது உங்களுக்கு இருக்கும். பரிமேலழகர் அவர் எழுதின உரை தான் இதில் வந்து மிகச்சிறந்தது. மற்ற இதில் முக்கியமானது வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறளை வச்சு வந்திருக்க நூல்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா இந்த வாழும் வள்ளுவம் அப்படின்ற நூல் பார்த்தீங்கன்னா வாசே குழந்தைச்சாமி குழந்தை வாழும்னு வச்சுக்கோங்க. இந்த நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். நம்ம சாகித்ய அகாடமி நூலை கூட பின்னாடி எல்லாமே பார்த்துடலாம். சாகித்ய அகாடமியில் இருந்து கொஸ்டின் நிறைய கேட்டுருந்துருக்காங்க. அந்த சாகித்ய அகாடமி வாங்கின நூல்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னா அது ரொம்ப அவசியம். இப்போ இந்த வாழும் வள்ளுவம்
குழந்தை வாழும்னு வச்சுக்கோங்க. இந்த வாழும் வள்ளுவம் குழந்தைசாமி இந்த எழுதின நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க இந்த நூல்களுக்கு. வேறு இதில் முக்கியமானது நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கீவா எழுதியிருக்காரு, கீவா ஜெகநாதன் எழுதியிருக்காரு. வள்ளுவம்னு வாசு மாணிக்கம் எழுதியிருக்காரு. இந்த நூலை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் நம்ம தோப்பமும் எழுதியிருக்காரு. இது முக்கியமான நூலாக இருக்கும். மற்றபடி இவரோட திருக்குறளை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சதை தான் இப்போ நம்ம பார்க்கணும். மொழிபெயர்ப்பும் கொஷின் வந்திருக்கு. லத்தீனில் யார் நம்ம வீரமாமுனிவர் தான் மொழிபெயர்ப்பிச்சுறாரு. கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி அப்படின்ற வீரமாமுனிவர் தான் லத்தீன் மொழியில் நம்ம திருக்குறளை மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. அடுத்து ஜெர்மன் மொழியில் கிரால் அவர் தான் மொழிபெயர்த்திருக்காரு. நீங்கள் என்னட்டாங்க, ஜெர்மனில் போய் என்ன செஞ்சுறாங்க, திருக்குறளை ஒரு கீறல் பண்ணி அப்படின்றாங்கன்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஜெர்மனியில் என்ன செஞ்சுருவாங்கன்னா கீறல் பண்ணிடுவாங்க. அப்போ ஜெர்மன் மொழியில் எழுதினவர் யார்? கிரால் அவர் தான் இது பண்ணியிருக்காரு. ஆங்கிலத்தில் நமக்கு எப்போயுமே தெரியும், ஜி போப்பு தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சுனா அந்த பெஞ்சை வந்து பிரெஞ்சுன்றதை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஏரியல் போட்டு துடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திருக்குறளை வைக்கிறதுக்கு அந்த பெஞ்சில் வைக்கிறதுக்கு ஏரியல் போட்டு துடைக்கிறாங்க. அப்போ பிரெஞ்சு வந்து ஏரியல். வடமொழியில் உங்கள் அப்பா தான் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. வடமொழி நீங்கள் நார்த் இந்தியான்னு வச்சுக்கோங்க. வடமொழியில் உங்கள் அப்பா எழுதியிருக்காரு. அப்போ வடமொழியில் யார்? அப்பா தீட்சிதர். இந்தியில் வந்து பிடி, இந்தியிலேயே அந்த பிடின்றவர் தான் எழுதியிருக்காரு. பிடி ஜெயின் அவர் தான் இந்தியில் எழுதியிருக்காரு. தெலுங்கில் ஒரு வைத்தியர் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. வடமொழியில் உங்கள் அப்பா எழுதின மாதிரி தெலுங்கில் ஒரு வைத்தியர் எழுதியிருக்காரு. வைத்தியநாத பிள்ளை அவர் எழுதியிருக்காரு. திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் KM சுப்பிரமணியன் சொல்லி வந்திருக்காங்க. திருக்குறளில் மேற்கோள் வந்து நிறையாவே இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்ணீர் பெருந்தக்க யாவில் ஒன்று இருக்குது, நமக்குனே ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னு பாருங்கள், முயற்சி திருவினையாக்கும். ஐயா வள்ளுவரே சொல்லியிருக்காரு, முயற்சி திருவினையாக்கும். அதனால் TNPSசிக்கு படிக்க முயற்சி செய்யுங்க, முயற்சி நம்மளை திருவினையாக்கும்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அது மிக மிக முக்கியமான மேற்கோள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்பிற்குண்டோ அடைக்குந்தால் அறிவு அற்றம் காக்கும் கருவி. நிறையா இருக்குது மேற்கோள் திருக்குறளில். எல்லா திருக்குறளையுமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஒரு ஆட்டை பார்த்துக்கலாம். நம்ம திருக்குறள் இப்போ பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்கடுகம். இந்த திருக்கடுகம் என்பது என்னதுன்னா, மருந்தால் பெயர் பெற்ற நூல். திருக்கடுகம் என்னது? மருந்தால் பெயர் பெற்ற நூல். என்னது? சுக்கு, மிளகு, திப்பிலி. திரு என்றால் 3, கடுகம் என்றால் காரம் உள்ளது என்று பொருள். அவை தான் சுக்கு, மிளகு, திப்பிலி. இதுதான் என்னது? திருக்கடுகம். ஆசிரியர் வந்து யார்? நல்லாதனார். 100 பாடல்கள் இருக்குது. 100 பாடல்கள் இருக்குது. அதனால் திருக்கடுகம் பார்க்கணும். ஸ்கூல் புக்கிலையுமே திருக்கடுகம் இதை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. அதையுமே பார்த்துக்கலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். திருக்கடுகம் மருந்தால் பெயர் பெற்ற நூல் என்னது? திருக்கடுகம் தான். சுக்கு, மிளகு, திப்பிலி நல்லாதனார் பாடியிருக்காரு. அந்த மருந்துக்கு நல்லதாக கொடுக்கறதுனால திருக்கடுகம். அப்போ நல்லாதனார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த நூல் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆசாரக்கோவை. அடுத்த நூல் பார்க்குறோம்னா ஆசாரக்கோவை. ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் நூல். எப்படி ஆச்சாரமாக வாழணும்னு சொல்லுதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் நூல் பெருவாயின் முள்ளியார். அந்த ஆச்சாரமாக நீங்கள் வாழணும்னா உங்களுக்கு வாயிலிருந்து சொல்கிறாங்க. ஆச்சாரமாக வாழணும் வாயிலிருந்து சொல்கிறாங்க. அப்போ பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சிறு சிறு செயல்களை எந்த முறையில் செய்ய வேண்டும் என்ற விரிவாக கூறுவது தான் இது. அதை தான் சொல்லிட்டோம்ல, ஒழுக்கங்களை அழுக்கி கூறும் நூல். ஆச்சாரமாக வாழ்கிறதுக்காக என்ன டீட்டெயில்னு சொல்கிற நூல். அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சிறு சிறு செயல்களை எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பது விரிவாக கூறுற நூல் தான் இந்த ஆசாரக்கோவை. ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆசாரக்கோவை இன்னிசை வெண்பா, பட்டோட வெண்பா என பல வெண்பாக்கள் கலந்துருக்கு. குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றோட வெண்பா இதெல்லாம் பலவும் கலந்த நூல். இந்த கொஷின் ஏற்கனவே வந்திருக்கு. இந்த இது கலந்த நூல் எதுன்னு வந்திருக்கு. ஸ்கூல் புக்கிலமும் இது இருக்குது. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. குறள் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னியல் வெண்பா, பற்றோட வெண்பா இது 4 கலந்த நூல் தான் இது நம்ம ஆசாரக்கோவை. மேற்கோள்கள் ஒன்றும் பெருசாக இதுக்கு இல்லை. நம்ம அடுத்து டைரெக்டாக பெரிய நூல் பெறலாம். எப்படி? கீழ்கணக்கிலேயே 4 அடியார் திருவுருளுக்கு அடுத்து மிகவும் பெருசு என்னது? இந்த பழமொழி 400 தான். 3 அரையனார் எழுதியிருக்கார். பழமொழியை 3 இதில் சொல்லிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. பழமொழியை 3 இதில் சொல்கிறாரு. 3 அரையனார் 400 பாடல்கள் கொண்டது. ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி வருதான். ஒவ்வொரு பாட்டிலும் இறுதி அனைத்து பழமொழியும் என்ன பழமொழி? இலக்கிய பழமொழி. ஒவ்வொரு பாடல் இறுதியும் பழமொழி வருது. அனைத்துமே என்னது? இலக்கிய பழமொழியார். தொல்காப்பியர் அதை என்ன சொல்கிறாரு? பழமொழியை முதுசொல்னு சொல்கிறாரு. தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல்னு சொல்கிறாரு. சங்ககால மன்னர்கள் மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகளை இந்த நூல் சொல்லியிருக்கு. கீழ்கணக்கு நூலில் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல்
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதி நூல்கள். நாலடியார் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் என்னது? இந்த பழமொழி 400 தான். இதுக்கு மேற்கோள்கள் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. என்னது? கற்றலின் கேற்றலே நன்று. நீங்கள் படிக்கிற காட்டியும் பாடம் நடத்துகிறத கேட்குறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறது. கற்றலின் கேற்றலே நன்று. நிறைகுடம் நீர் ததும்பல், திங்களை நாய் குறைத்தற்று, பாம்பின்கால் பாம்பறியும், முறைக்கு மூப்பு, இளமைக்கு கல். இந்த மாதிரி நிறையா பழமொழிகளை சொல்லுது. குன்றின் மேல் இட்ட விளக்கு, தனிமரம் காடாதல். இந்த மேற்கோள்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். எல்லாமே நல்ல மேற்கோள்கள் தான். அதுதான் பழமொழி 400. அடுத்து நம்ம பார்க்க போகிற நூல் என்னது? சிறு பஞ்சமூலம். பாஞ்சுனா என்னது? 5. பாஞ்சுனா 5. இது மருந்தால். திருக்கிடுங்க எப்படி மருந்தால் பெயர் பெற்ற மாதிரி சிறு பஞ்சமூலமும் மருந்தால். பாஞ்சு என்றால் 5, மூலம் என்றால் வேர். அப்போ வேறு என்னென்ன வேறு? 5 வேறு சொல்லுது. கண்டங்கத்திரி வேறு, சிறுவலதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுநொச்சி. இதுதான் வேறு. பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி வேறு, சிறுவலந்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுநொச்சி வேர். இந்த 5 வேர்களை பற்றி சொல்கிறது தான் சிறுபஞ்சமூலம். இதில் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியதுன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு பசு வந்து கண்டு ஈன்றுச்சுன்னா அந்த கண்டு உயிரோடு இல்லாமல் இறந்து போயிடும். சில நேரம் இறந்துருச்சுன்னா அந்த பசு வந்து பால் கறக்காமல் மடியிலே நிறுத்தும். அப்படிங்கிறப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கன்றோட உள்ள சதைகளை வந்து எடுத்துட்டு அந்த தோலை மட்டும் வச்சு அதுக்குள்ளே வைக்கல் இருக்குல்ல, வைக்கலை வச்சு ஒரு கன்று இருக்கிற மாதிரி வச்சு தச்சுருவாங்க. தச்சுட்டு அந்த தூரமாக, மாட்டுக்கு தூரமாக அந்த ஓரமாக நிப்பாட்டி வச்சுருவாங்க. நிப்பாட்டி வச்சுட்டு உன் கண்டு உயிரோடு இருக்குன்ற மாதிரி அதுக்கு காமிச்சிட்டு அதை வச்சுட்டு பாலை கறந்துகிட்டே இருப்பாங்க. இது பழைய கிராமத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த விஷயங்கள் தெரியும். அந்த கன்று இறந்துருச்சுன்னா அதோட உயிரை, அந்த தோலை மட்டும் வச்சுட்டு உள்ளே இருக்க சதையை அகற்றிடுவாங்க. அகற்றிட்டு சதைக்கு பதிலாக என்ன வைக்கலை வச்சு நல்லா ஒரு கன்று நிற்கிற மாதிரி அப்படியே தயாரித்து தச்சு வச்சுருவாங்க. அதை பார்த்துட்டு தூரத்தில் வச்சுருவாங்க. பக்கத்தில் வைக்க மாட்டாங்க. தூரத்தில் வச்சுனே கன்று இருக்குன்னு நினச்சிட்டு அதை வச்சு தோல்கன்றை காட்டி பாலை கறந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னது? தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியதுன்னு என்ன சொல்லுது? சிறுபஞ்சம் நூல் சொல்லுது. நம்ம சிறுபஞ்சம் மூலம் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது முதுமொழி காஞ்சி. இது ரொம்ப முக்கியமான நூல். ஸ்கூல் புக்லேயே இருக்குது. கேள்வி ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. முதுமொழி வயசாகிருச்சுன்னு ஒரு கிளார்னு வச்சுக்கோங்க. முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார். நம்ம 500 பார்த்தீங்கன்னா தொகுத்தவர் யார்? குளத்துறை முற்றிய கூடலூர் கிளார். அவர் இவர் 2 பேர் ஒன்று தான். இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 500 தொகுத்தவர் குளத்துறை கூடலூர் கிளார். 8 தொகையில் இருக்க 500 தொகுத்தவர் குளத்துறை முற்றிய கூடலூர் கிளார். அவர் தான் இங்கே முதுமொழி காஞ்சியே அவர் தான் இதுவும் ஏற்றிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா 100 பாடல்கள் கொண்டது முதுமொழி காஞ்சியில். அந்த ஒவ்வொரு 10 பிரிவுக்கும் ஒரு 10 பாடல் உள்ளது. அந்த ஒவ்வொரு 10க்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. என்னது? சிறந்த 10, அறிவு 10, பாலியா 10, துவ்வா 10, அல்ல 10, இல்ல 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்து 10, தண்டை 10ன்னு இப்படி ஒவ்வொரு 10க்கும் 10 பாட்டாக இருக்குது. இந்த 10 பாட்டில் முதல்ல எப்படி சொல்லுங்கள்? இந்த நூல் எப்படின்னா ஆர்காலி உலகத்து அப்படின்ட்டு தான் எல்லா பாட்டுமே தொடங்கும். எப்படி தொடங்கும்? ஆர்காலி உலகத்து அப்படின்னு சொல்லி தான் எல்லா பாட்டுமே இது தொடங்கும். இந்த காஞ்சின்னு வந்துட்டாலே என்ன சொல்லிட்டேன்? நேற்று பார்த்தோம் மதுரை காஞ்சி. காஞ்சின்னு வந்தாலே என்னது? நிலையாமையை பற்றி சொல்கிறது. நம்ம முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10 பாட்டில் மதுரை காஞ்சியை சொல்லியிருப்போம். நிலையாமைக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன். இந்த உலகம் யாருக்கும் நிலை இல்லைன்னு சொன்னால் காஞ்சினாலே வந்து நிலையாமை பற்றி சொல்கிறது. காஞ்சி எனும் புனைத்துறத்தால் புறத்தினையால் இது பெயர் பெற்ற நூல். மேற்கோள்கள் நிறைய இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த இது வந்திருக்கு. ஆர்காலி உலகத்து மக்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை. படிக்கிறதுல சிறந்தது என்னென்னா ஒழுக்கமாக இருக்கிறது தான் சொல்லுது. வன்மையில் சிறந்தது வாய்மை உடைமை. அப்படின்னா குடைவெள்ளலில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, உண்மையாக இருக்குன்னு சொல்லுது. மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை. இளமையில் சிறந்தது மெய்ப்பணியின்மை. இளமையாக இருக்கும்போது என்னது? நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது தான் இதுன்னு சொல்லுது. இதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறையாவே கேட்டிருக்காங்க. அதனால் இதை நீங்கள் ஸ்கூல் புக்லேயுமே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆர்காலி உலகத்து மக்கள் எல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை, வன்மையில் சிறந்தது வாய்மை உடைமை, மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை, இளமையில் சிறந்தது மெய்ப்பினியின்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது, பாருங்கள். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்திருக்கு. நான் அந்த கொஸ்டினை கூட உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்கிறோம். இதுதான் பழமொழி 400. அந்த ஏற்கனவே பார்த்து முடித்தோம். அதுக்கடுத்து பார்க்குறது நம்ம முதுமொழி காஞ்சியும் பார்த்துட்டோம். குளத்துறை முற்றிய கூடலூர் கிளார். இந்த பழமொழி 400 முதுமொழி காஞ்சியும் முக்கியம். எப்படி இந்த கீழ்கணக்கு நூலில் நாலடியார், திருக்குறள், பழமொழி 400, முதுமொழி காஞ்சி இது எல்லாமே ரொம்ப முக்கியமான நூல். ஸ்கூல் புக்லேயுமே இது இருக்குது. அதனால் இதையுமே நம்ம ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏலாதி பழைய 10th புக்கில் இருக்குது. இதே பாடினவர் மருந்தால் பெயர் பெற்ற நூல். எப்படி?
நம்மளுக்கு சிறுபஞ்ச மூலம் திருக்கடுகம் மாதிரி ஏலாதி இந்த 3 நூலுமே மருந்தால் பெயர் பெற்ற நூல் தான். ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக உடையது என்பது பொருள். ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி என 6 தான் ஏலாதி எனப்படும். ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 தான் என்னது இந்த 6. திருக்கடுகத்துக்கு 3, சிறுபஞ்சமூலத்துக்கு 5, ஏலாதிக்கு 6. ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 6 தான் ஏலாதி எனப்படும். இந்த இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏலாதியில் மொத்தம் 80 பாடல் இருக்குது. ஸ்கூல் புக்கில் இருக்குது. பாடல் 1 ஸ்கூல் புக்கிலையும் இருக்குது. ஒவ்வொரு பாடலிலும் 6 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. ஏலாதி இயற்றினவர் யார்? கணித மேதாவியார். இவர் தான் என்னது திணைமாலை 180ஐயும் ஏற்றிருக்காரு. நம்ம திணைமாலை 180 பார்த்திங்கன்னா 150ன்னு கணக்கு வந்துடுது. அப்போ அதுவும் கணித மேதாவியர் தான். ஏலாதியும் 7ன்னு வருது, அதுவும் கணித மேதாவியர் தான். திணைமாலை 180 ஆசிரியர் இவர், ஏலாதி ஆசிரியரும் இவரே. நான் அந்த சொன்ன மாதிரி ஏலாதி பழைய 10th புக்கில் இருக்குது. அந்த பாடல் பார்த்தீங்கன்னா வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கி பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்னு வரும். இந்த வரி வந்திருக்கு. பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்ற வரி வந்திருக்கு. நீங்கள் அந்த புக்கு பழைய 10th புக்கில் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. முப்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் போன்றவை கொடுப்போர், இப்பிறவில் புலவர் போற்றும் மன்னன் வாழ்வார் அப்படின்றத இந்த நூல் சொல்லுது. இப்போ ஏலாதி பார்த்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைநிலை. நம்ம ஏற்கனவே சொன்ன கையை கொண்டுட்டு தான் கார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டோம். அது ஒரு அகநூல். ஆசிரியர் புல்லங்கடனார். புல்லாங்குழலை கையிலேருந்து எடுத்துகிட்டு தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்போ கை நிலையிலே புல்லாங்குழலை வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ புல்லாங்குழலை கையை வச்சு தான் நம்ம வாசிக்கவே முடியும். அப்போ கைநிலை புல்லங்கடனார். இதுக்கு வேறு பேர் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா 5 60. மற்ற எல்லாத்துக்கும் 5 50 இருக்குது. என்னது 5 60 வேறு பேர் ஒன்று. பாடல்கள் எல்லாமே சிதைஞ்சு போயிருச்சான். பாடல்கள் எல்லாமே சிதைந்து போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைநிலை அவ்வளோதான். ஆசிரியர் புல்லங்கடனார். இதுக்கு இன்னொரு பேர் 5 60. இது ஒரு அகநூல். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்நிலை. இதன் ஆசிரியர் பொய்யார். களவழி நாற்பதோட ஆசிரியரும் இவர் தான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கைநிலை இந்நிலை சேர்த்தா நமக்கு மொத்தம் எத்தனை நூல் வந்துடும்னா 19 நூல் வந்துடும். ஆக்சுவலாக நமக்கு 18 நூல் தான் தேவை. இதில் 19 வருதுன்னா இதில் இங்கேயே சொல்லியிருப்பாங்க. இந்த இந்நிலை கைநிலை இந்த 2 நூலில் இவற்றுள் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்நிலையை எடுத்துக்கிறாங்க, இல்லாட்டினா கைநிலையை எடுத்துக்கலாம். 2ல் ஏதாவது ஒன்று மட்டும் தான் எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. 2ல் ஏதாவது ஒன்று தான் இதில் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 11 கீழ்கணக்கில் என்ன சொல்லிட்டாங்க? நீதி நூல்கள் 11. நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, இதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு இந்த 6 நூல் என்ன சொல்லிட்டான்? கார் எடுத்துகிட்டு 50 ரூபாய்க்கு விற்க போனால் 70 ரூபா சொல்கிறாங்க. இவர் 50 ரூபா சொல்கிறார். திருப்பி மாலையை போட்டு 150 ரூபாய்க்கு விற்றுட்டான்னு ஷார்ட்கட் வச்சனால இந்த 6 நூல் தெரிஞ்சிடும். நம்ம என்ன சொல்லிட்டோம்? புறநூல் களவழி 40ன்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். எப்படியே புறத்தில் போய் தான் களவாண்டுறாங்கன்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான். இதில் 2 நூல்கள் எழுதினவர் யார் பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார் எழுதியிருக்காரு. திணைமாலை 150ஐயும் ஏலாதியையும் இவரை ஏற்றிருக்காரு. பொய்யார் களவழி 40ஐயும் இந்நிலை எழுதியிருக்காரு. மருந்தால் பெயர் பெற்ற நூல் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. திருக்கடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி இது மருந்தால் பெயர் பெற்ற நூல். நீதி நூல்களில் சிறியது இன்னா 40, இனியவை 40 அதுன்னு பார்த்துக்கோங்க. அகநூல்களில் சிறியது கார 40, அகநூலில் பெரியது திணைமாலை 180. இரட்டை அறநூல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னா 40. இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இரட்டை அறநூல்னால் என்னன்னு கேட்டாங்கன்னா இன்னா 40, இனியவை 40 தான் இரட்டை அறநூல்கள். இப்போ நம்ம 11 கீழ்கணக்கில் எல்லா நூலையும் பார்த்தாச்சு. அதில் நீதி நூல் எவ்வளவு, அகநூல் எவ்வளவு, அறநூல் எவ்வளவுன்னு எல்லாமே பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ இது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கிறேன். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நாங்கள் இங்கே டைரக்ட் கிளாஸில் என்ன செஞ்சுருவோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் நடத்திடுவோம். இப்போ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்னால நீங்கள் இதை போய் நீங்கள் தேடி எடுத்து கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இது எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உறுதியாக பார்த்து தான் ஆகணும். நீங்கள் நாலடியாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நாலடியார் பழைய 6வது புக்கில் இருக்குது. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நாயில்கால் சிறுவிரல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பென்ன செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் நேர் தொடர்புன்னு பல சமண முடிவுகள் பாடியதுன்னு பழைய 6வது புக்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க புதுசாக 7வது புக்கில் என்னது நாலடியார் அழியா செல்வம்னு இருக்குது. அழியா செல்வம்னு ஒரு டாபிக் இருக்குது. அதனால் நாலடியாரில் பழைய 6வது புக்கில் இருக்குது, புதிய 7வது புக்கில் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துக்கங்க. நான்மணிக்கடிகை என்ன சொல்லியிருக்கேன், பழைய 7வது புக்கில் இருக்குது. இந்த இதுலேயுமே அந்த பாடல் இருந்துச்சு, மனைக்கு விளக்கும் மடவாள் இருந்துச்சு. இந்த நான்மணிக்கடிகை ஓல்டு 7th ஸ்கூல் புக்கில் இருக்குது, சமச்சீர் புக்கில்.
பழைய புக்கில் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பழமொழி 400. இந்த பழமொழி 400 வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம புதுசாக இருக்கிற 7வது புக்கில் விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு பாடத்தில் ஒரு பாடல் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 7வது புக்கில் புதுசு இருக்குது பழமொழி 400. அது போக பார்த்தீங்கன்னா அந்த கல்வியின் சிறப்புன்னு சொல்லிட்டு இந்த பழமொழி 400 எங்கே இருக்குன்னா 6வது பழைய புக்கத்துலேயும் இருக்குது. அந்த பாட்டு கூட ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எப்படின்னா, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாற்றிசை செல்லாத நாடில்லை, அந்த நாடு வேற்று நாடு ஆகாது, படித்தவங்களுக்கு எங்கே போனாலும் அது வேற்று நாடு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னு சொல்லி அந்த கல்வியின் சிறப்பை பற்றி அந்த பழமொழி 400. அப்போ பழமொழி 400 2 இடத்துல இருக்குது. விருந்தோம்பல்னு புதுசு 7வது புக்கில் இருக்குது, பழைய 6வது புக்கில் கல்வியின் சிறப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருந்தேன் நான், இந்த இன்னா 40. இந்த இன்னா 40 பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லை. இதில் என்ன இருக்கோ அந்த மெட்டீரியல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இனியவை 40 என்னது ஸ்கூல் புக்கில் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன். இனியவை 40 என்ன சொல்லியிருக்கேன், பழைய 8வது புக்கத்தில் இருக்குது. குளவி பிணியின்றி வாழ்கள் இனிது அந்த இதுவும் சொல்லியிருக்கேன். அப்புறம் செலவை சார்ந்து பழைய 8வது புக்கில் இனியவை 40 இருக்குது. அதிலிருந்து கொஷின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா திருகடுகம் வந்து எங்கே சொல்லியிருக்கேன்னா, பழைய 7வது புக்கில் நிறையா இருக்குது. ஒரு பழைய 7th புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாடல்கள் வரும்னு நினைக்கிறேன். உன்பொழுது நீராடி அப்படின்ற ஒரு பாடல் வரும். அதனால் திருகடுகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய 7வது புக்கில் இருக்குது. அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7வது நான் அப்போயே சொன்ன மாதிரி 10th புக்கில் இருக்குது. பால் நோக்கி வாழ்வான் பழி இல்லாமனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுடித்த அந்த புக்கு பழைய 10th புக்கில் இருக்குது. அடுத்து சிறுபஞ்ச மூலம் பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலம் வந்து 9வது புதிய புக்கிலே இருக்குது. நம்ம அறிவுடையார் தாமே உணர்வான்றது 9வது புக்கிலேயே இருக்குது. புதுசாக இப்போ இருக்கிற 9வது புக்கிலேயே சிறுபஞ்ச மூலம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் பழைய 10th புக்கிலையுமே இருக்குது சிறுபஞ்ச மூலம். பழைய 10th புக்கு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை அப்படின்ட்டு ஒரு பாடல். அந்த பாடலும் வந்து பழைய 10th புக்கிலே இருக்குது. புதிய 9th புக்கிலையுமே சிறுபஞ்ச மூலம் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. முதுமொழி காஞ்சி பழைய 7வது புக்கில் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன். ஆர்காலி உலகத்தை இந்த புக்கிலையுமே இருந்துச்சு. பழைய 7வது புக்கிலையுமே முதுமொழி காஞ்சி இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. எந்தெந்த நூல்கள் பழமொழி 400 எல்லா புக்கிலையுமே, திருக்குறள் எல்லா புக்கிலையுமே இருந்திருக்கு. இப்போ எந்தெந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு எல்லா விவரமே சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் கீழ்கணக்கு இந்த 18 நூலை பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்துக்கலாம், பக்தி இலக்கியங்கள் பார்த்துடலாம். பன்னீர் திருமுறைகள் பார்த்துருவோம். பக்தி இலக்கியத்தில் பன்னீர் திருமுறைகளும் 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாமே பார்த்துடலாம். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக படிங்க. வேண்டுறவங்க இதை தயவுசெய்து யூஸ் பண்ணிட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. இது இல்லாமல் டிஎன்பிசியில் கொஷினே கிடையாது. அதனால் இந்த டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டாப்பிக்கை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. தமிழ் படித்தா நம்மளை உண்மையிலே காப்பாற்றும். தமிழ் நம்மளுக்கு அதுலேயுமே யூஸ் ஆகும். இந்த தமிழ் சொசைட்டியில் ஜிகேலையுமே இப்போ இது யூஸ் ஆகுது. அதனால் வந்து தொடர்ச்சியாக படிங்க. நாங்களும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கு வந்து இங்கே டைரக்ட் கிளாஸ் இருக்குது. அவங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வாரம் இந்த டெஸ்ட்டுக்கு இந்த போர்ஷன் இருக்குது. இதை படிச்சிங்கன்னா கொஷின் அதிலேருந்து கொடுப்போம், அப்லோடு பண்ணுறோம், எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.